இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம பார்வையாளர்கள் இங்க கேட்கலாம். என்ன பிரதாப் இப்பதானே ஒரு வீடியோ பேசினேன், அதுவும் இதே தலைப்பு தானே பேசினேன், பேசி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட இன்னும் ஆகலையே, அதுக்குள்ளவே வீடியோ பேசுறேன் அப்படின்னு கேட்டா உண்மையாக நான் கூட எதிர்பார்க்கல. திரும்ப இப்படி பண்ணாரு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல. சரி, நம்ம தான் பேச விடாம சும்மா இருக்க மாட்டாரு. இந்த திமுக பாத்தீங்கன்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. தொடர்ந்து இந்த திமுக சார்ந்தவங்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு தலைவலியை கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி என்ன பண்ணிருக்காருன்னா, இப்பதான் பேசணும், பேசி ஒரு மணி நேரம் கூட ஆகல. சொன்ன மாதிரி அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அவருடைய அட்மின்களால் வெளியிடப்பட்ட வீடியோ 2 முறை பதிப்படி டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மணி நேரம் கூட ஆகல, மறுபடியும் அதே வீடியோவை அதே தலைப்புல கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒரு வீடியோ அதே வீடியோ வெளியிட்டு முழு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிங்க்குமே கொடுத்துருக்காரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த ஒரு காலைல இந்த வீடியோ 2 வாட்டி டெலிட் பண்ணி மறுபடியும் அதுக்கு திரும்ப சொன்ன பதில் நான் போடல, அட்மின் போட்டாங்க சொன்ன பதில் பாத்தீங்கன்னா விசிகாவை திருமாவளவன் பத்தி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்துல என்னப்பா இவர் போட்டேன்னு சொன்னா ஆமா நான் தான் போட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே, இவர் எதுக்கு போயிட்டு நான் போடல அட்மின் போட்டாங்கன்னு ஏன் இவர் சொல்லணும், இவர் எப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஆமா நான் தான் போட்டேன், ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் தான் போட்டேன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாரு, நான் போடல, ஆனா எங்களுடைய குறிக்கோள் அதுதான், அதை நாங்க எப்போ இந்த தேர்தல் அரசியல வந்தோமோ அப்பத்திலிருந்து அதான் எங்க குறிக்கோள் சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்தாரு. இப்ப மறுபடியும் பதிவிட்டு இருக்காரு. மறுபடியும் பதிவிட்டு நம்மளுக்கு என்ன செய்தி சொல்றாரோ இல்லையோ, இந்த திமுகக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னா, காலைல வீடியோ போடுறட்டு 2 முறை டெலிட் பண்றாங்க. வீடியோ போடுற நீ ஆச்சரியத்துல பங்கு கேட்கிறியா, நீ உன் கொடி கம்பத்தை அறுக்குன்னு சொல்லிட்டு அந்த மதுரை கோப்புதூர் இருக்கக்கூடிய கொடி கம்பத்தை காவல்துறை அகற்றுறாங்க. நீங்க பர்மிஷன் வாங்கல. இவர் என்ன சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய சங்கீதா அவர்களுக்கும் எங்களுக்கும் கட்சியை இப்போ கொடியேற்ற விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ அந்த இடத்துல மறுபடியும் கொடி கம்பம் கொடி ஏத்த போறோம், கொடி கம்பத்தை நட்டுட்டாங்க. அப்போ திரும்ப பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் அங்க என்னவா ரியாக்ஷனா மாறி இருக்குன்றதை நம்ம பார்த்தாகணும். ஏன்னா திரும்ப இது என்ன சொல்லுவாருன்னா, இது திரும்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே சொல்றாரு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா நிரூபிக்கிறார் மறுபடியும் இது திருமாவுடைய காலம் தான் சொல்லிட்டு. நீங்க கேட்கலாம், ஏன் இவ்வளோ குளோரிஃபை பண்ணி திரும்ப நீங்க சொல்லணுமா சொல்லிட்டு. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு நகர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை அடுத்து யார் அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கொடுக்குதுன்னு மறுக்கவே முடியாது. அதிமுக தரப்புல இருந்து இந்த இஷ்யூ நடந்தோட கால் பண்ணி கேட்க சொல்றாங்க, இந்த கருத்து நியாயமானது, பட் அவர் திமுக கூட்டணி இருக்காரு, நீங்க அவரை தான் கேட்கணும், நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டா ஏங்க நாங்க தனித்தாங்க நாங்க ஆட்சியில இருப்போம், எங்களுக்கு கூட்டணி ஆட்சின்ற பேச்சே கிடையாது சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டாங்க. ஆனாலுமே திருமாவுடைய வருகையை அதிமுக தொடர்ந்து வரவேற்கிறாங்கன்றத மறுக்கவே முடியாது. இப்போ திமுக எப்படி தூங்க மாட்டாரு நீங்க கேட்கலாம். இந்த அவர் பண்ணக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே நீங்க பாருங்க, வேங்க வயலா இருக்கட்டும், இல்ல கடந்த ஆட்சியில கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களுடைய மரணமா இருக்கட்டும், எல்லாருடைய ஒரு போராட்டமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக அரசை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நேரடியா ஸ்டாலின் அரசே பதவி விலகு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாரு, காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் சங்கிகளா இருக்காங்க, சில பேர் சாதியவாதிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னா தமிழக அரசு இதை கவனிக்கணும்னு சொல்லுவாரு. ஒரு மென்மையா கையாளுவாரு. ஆனா மோடி அரசையோ ஒன்றிய அரசையோ பார்த்தா மிக தீவிரமா கையாளக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி இந்த அளவுக்கு பேசுறதே பெரிய விஷயம் தான். நம்ம அது இல்லைன்னு சொல்ல, ஏன்னா ஒரு கூட்டணி இருக்காரு, அதே நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல அவர் தமிழக மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கிறார். இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்ல வராரு செய்தினா, இங்க பாருங்க, 26 எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இவர் உடனே ஆட்சி அதிகாரத்துல திமுக பங்கு கொடுக்குமா, நிச்சயமா கொடுக்குமா, நமக்கு நல்ல தெரியும். 100% திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வீசியா கிடையாது. காங்கிரஸ் கூட என்ன சொல்றது, ஒரு அமைச்சரவையில ஒரே ஒரு சீட் கூட அமைச்சரவையில ஒரு இடம் கூட தர மாட்டாங்க. அது திமுக தான் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறேன், உன்னை எதிர்த்து தான் நான் போராட்டம் அறிவிச்சிருக்கேன், நீ தான் டாஸ்மாக் கடை திறந்து வச்சுக்கிற, என் மக்கள்லாம் உன்னால் தான் குடிக்கிறானுங்க, உன்னால் தான் குட்டி செத்து போறானுங்க. ஏற்கனவே மதிப்பிற்குரிய கனிமொழிகள் சொன்னது போல இந்தியாவிலே அதிகமா விதைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆட்சியில் தான் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடுறீங்க. ஆனா மூடுறீங்களோ இல்லையா அப்புறம் விஷயம். இந்த 26 தேர்தலுக்கு நம்ம இப்போ எங்களுக்கு நீங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரணும்ன்றது திருமாவளவர்கள் மறைமுகமா வைக்கக்கூடிய திமுக ஒரு டிமாண்ட்ன்றதோட ஒரு செக் வைக்கிற கூட சொல்லலாம். ஏன்னா திருமான்ற நபர் இருந்ததுனால மட்டும்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தது. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரிசுமுக மக்களுடைய வாக்கு வங்கி அப்படியே அடர்த்தியா திமுகவுக்கு கிடைச்சதுனால மட்டும்தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. இது திமுகவுக்கே நல்லா தெரியும். இவர் நினைச்சிருந்தா அப்பவே டிமாண்ட் பண்ணி
அமைச்சரோட சீட் தாங்கலாம் கேட்கலாம். ஆனா ஏதாச்சும் ஒன்று இருக்கு இல்லையா, கொடுத்ததே 6 சீட்டு, 6 சீட்ல ஜெயிச்சு 4 சீட்டு, நம்ம எப்படி வந்து அமைச்சரவை கேட்கும்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எனக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணு, ஏன்னா இரட்டை இலக்க சீட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வந்து கேட்கலாம், குறைந்தபட்சம் நீ எனக்கு ஒரு 15 சீட்டு கொடு, ஆனா 10வது நீ கொடுன்றதுதான். ஆனா நமக்கு மறைமுகமா வந்து ஒரு தகவல் என்னன்னா, நம்முடைய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம எது கூட்டணி கட்சிகளை தரணும், நம்மளே வந்து பெரும்பான்மையா வந்து வின் பண்ணிட்டு வரோம், பெரும்பான்மையா வின் பண்ணக்கூடிய நம்ம எதுக்குங்க இவங்களுக்குலாம் தரணும், இந்த முறை சீட்டே கிடையாது, ஆளாளுக்கு 2 சீட்டு கொடுங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ள வந்தோம்னா 26 தேர்தல் காலம் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகமைப்பு உள்ள வந்திருக்கு. அவங்க வேற தனித்து போட்டு போறாங்க. திரும்ப நினைச்சா அதிமுக போக முடியும், ஆனா என்னுடைய கணிப்பு அவர் போக மாட்டார். ஏன்னா திமுக எப்படியாவது தக்க வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அண்ணன் என்ன சொன்னாரு, தமிழக அதாவது டாஸ்மார்க்கை மூடிவிட்டால் 26 தேர்தலுக்கு முன்பாக டாஸ்மார்க்கை மூடிவிட்டால் எத்தனை விஜய் வந்தால் திமுக ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்றது யாரு? விசிகாவின் தலைவர். நீங்க தப்பா நினைக்கூடாது, திமுக சொந்தங்க சொல்ல, விசிகாவின் தலைவர் சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய தலைவர் இதை எப்படி சொல்லலான்றது என்னுடைய கேள்வி. திமுக ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதுக்கு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா உங்களுக்காக விசிகா என்ற ஒரு கட்சி இருக்கு, நீங்க அந்த கட்சியோட தலைவரா இருக்கீங்க, உங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, நீங்க முதலமைச்சர் ஆவீங்க, விசிகா ஆட்சிக்கு வர நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இது வந்து ஒன்னும் தேர்தல் காலம் கிடையாது, இந்த ஒரு நேரத்திலேயே எத்தனை விஜய் வந்தாலும் திமுக ஒன்றும் செய்ய முடியாது சொல்றாரு. அதே நேரத்தில் டிமாண்ட் வைக்கிறாரு. ரொம்ப குழப்பமா இருக்குல்ல, எனக்குமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. என்னோட அண்ணன் வந்து ஒரு பக்கம் வந்து டிமாண்ட் பண்றாரு, இங்க பாரு சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மாநாடு பாத்தீங்களா, திருச்சி மாநாடு பாத்தீங்களா, சும்மா 10 லட்சம் பேரோட கூட்டியிருக்கேன், ஒரு பெரிய ஒரு மாநாடு தான், அது நம்ம வந்து வரவேற்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு திமுக அவ்வளவு பெருசா காசு இல்லாம கூட்டவே முடியாது, 100% சொல்ல முடியும். ஆனா இதுல வந்து காசு குத்து வந்த கூட்டம் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட பெருமளவு வந்து அந்த சமூக மக்கள்கிட்டயோ இல்ல திருமாவளவன்கிட்டயோ வந்து காசு கூட்டு தான் கூப்பிட்டா மக்கள் வரணும் கிடையாது. அவர் ஒரே வார்த்தை சொன்னா லட்சக்கணக்கில் திருடுவாங்க. அது திருச்சியா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் திரட்டக்கூடிய ஒரு திறன் வந்து விசிகாவிற்கும் அதன் தலைவர் திருமாவுக்கு வந்து இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா திமுக முடியுமா? முடியாது. அதிமுக முடியுமா? முடியாது. பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சியாலுமே முடியாது. ஏன்னா காசு, இவ்வளவு காசு கூட இவ்வளவு வேடல ஜனத்தை கூட்டணும், இதுதான் வந்து தமிழ்நாட்டில் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஆனா திரும்ப வந்து அப்படி கிடையாது. இப்போ இது 26 தேர்தல்ல இந்த திமுக நீங்க எனக்கு வந்து சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, இரட்டை இலக்கில சீட்டு கொடுங்க. அமைச்சரவையில பங்கு, ஆட்சியில பங்குன்றதெல்லாம் அவர் ட்விட்டர்ல சொல்றாரு, வெளியே பேசுறாரு. அதெல்லாம் நடப்புல திமுக கிட்ட இருக்கிறதுக்கு பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களோ, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோ, திரும்ப அவர்களோ இவங்கெல்லாம் இணைஞ்சா கூட இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை நோக்கி போவாங்களே தவிர கடைசி வரைக்கும் திமுக அதிமுக கட்சியில வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற பேச்சே வந்து எந்த கட்சிகளுக்குமே கிடையாது. அதுக்கு விசிகாக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணன் திருமாவர்கள் நினைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற முடியும். ஆனா அடுத்த வருஷம் ஜெயிக்கணும் இல்லையா? யார்? திமுக கூட தான் ஜெயிக்க முடியும். ஆனா இவங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லையே. இப்ப நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து வந்து தடித்து போட்டிடுறாங்க, ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஏன் கொள்கை என்ன, தனித்து தான் போட்டிடுவேன், நான் கூட்டணி வைக்கணுமா, அது தமிழ் சிந்தனை உள்ள மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகளோடு கிடையாது. அண்ணன் திருமாவளவர்களோ இல்ல திரு அன்புமணி அவர்களோ யாரோ வாங்க, தமிழ் சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேருவோம், நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் யார் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், அப்புறம் முடிவு பண்ணிப்போம், நம்ம தனித்து இவங்கன்றதை சீமா முன்னிலைப்படுத்துறாரு. தமிழக வெற்றி கழகமும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல தனி நின்றுட்டு அதுக்கப்புறம் 31 இருக்குல்ல, அப்போ வந்து கூட்டணி தயாராயிடுவாங்க. அப்போ இப்படி கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஒருபோதும் திராவிட கட்சிகள் கிடையாது, அவங்க இருந்ததும் கிடையாது, இருக்கவும் மாட்டாங்க. அப்ப அண்ணன் இவங்க கூட இருந்து யாருக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாருன்றது நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்கறீங்க, திமுக கூடவும் இருக்கிறீங்க, எத்தனை விஜயம் வந்தாலும் திமுக ஒண்ணும் பண்ண முடியாதுன்றீங்க. அப்போ ஒரு குழப்பமான ஒரு நிலையை, ஒரு குழப்பமான சிந்தனையை மக்கள் மத்தியில நீங்க ஏன் ஏற்படுத்துறீங்கன்றதா நம்முடைய ஒரு கேள்வியா இருக்குது. ஏன்னா உங்களை முதல்வராக்க வேண்டும், நீங்க இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், விசிக ஆட்சி அதிகாரத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் விசிக என்ற கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பலப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா இருக்கின்றது. அப்படிப்பட்ட கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்காம திருப்பி வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது திமுக கிட்ட கேட்டா அது நடப்புல வந்து சாத்தியமா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய விருப்பமே திருமா போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் திமுக கூட்டணி இருக்கிற வரைக்கும் ஆட்சி கிடையாது, அதிகாரத்தோட பங்கு தர மாட்டாங்கன்றதான் யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்கின்றது. எது ஒன்றும் இப்போ மறுபடியும் வந்து வீடியோ பதிவிட்டு இருக்காரு, மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறும். திமுகவுக்கு நிச்சயமா தூக்கு வரதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு தலைவலியா இந்த வீடியோ மறுபடியும் பதிவு பண்ணது அமைஞ்சிருக்கின்றது உண்மை.
அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.